بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நம்மீது கொண்டிருக்கக்கூடிய பெரிய கிருபைதான் அங்கையான புண்ணியமான, கண்ணியமான, உன்னதமான, உயர்தரமான இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ரமலான் ஆரம்பித்த நாளிலிருந்து ரமலானுடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட மாதம், நரகத்தின் கதவுகள் மூடப்பட்ட மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம், சுவர்க்கம் அலங்கரிக்கப்படும் மாதம். சுவர்க்கத்தில் ரமலான் மாதத்தில் மாத்திரம் விசேஷமாக மசீரா என்ற ஒரு காற்றை அல்லாஹ் வீச செய்யக்கூடிய மாதம். ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டும் அல்லாஹ் பல லட்சக்கணக்கான மக்களை உரிமையிட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதம். ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை, சதகாவுக்கு அதிகமான நன்மை, ஜகாத்துக்கு அதிகமான நன்மை, தராவீஹ் என்ற ஒரு விசேஷமான தொழுகை, கியாமுல் லைல் ஹயாத்தாக்கப்படக்கூடிய விசேஷம், லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பு, இப்படி வேற எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்புகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். எதற்காக? எந்த காரணமும் அல்ல, அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக ஆகுவதற்காக. நாம் எல்லாம் அமல் செய்து சுவர்க்கம் போவதற்காக. நாம் எல்லாம் அல்லாஹ்வை நெருங்கி நெருங்கி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாறுவதற்காக. நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்காக. அதுக்குத்தான் இந்த மாதத்துடைய பெயர் ரமலான். ரமலான் என்றா என்ன அர்த்தம்? கரிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது. மனிதர்கள், முஸ்லிம்கள் செய்த பாவத்தை எல்லாம் கரித்து எரித்து சாம்பலாக்கி பெருநாள் பிறை காணும் போது ஒரு பரிசுத்தமான மனிதனாக இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த ரமலான். அதனால் தான் இந்த ரமலானுடைய மாதத்துடைய பெயர் மட்டும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். முழு குர்ஆனிலும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம்.
குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய மாதம். இந்த ரமலான்ல நாங்கள் அதிகம் கரிசனை செலுத்த வேண்டிய ஒரு விடயம்தான் குர்ஆன். இது யாருக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்? முதலாவது, யார் இறக்கிய குர்ஆன்? இது யார் மூலமாக இறக்கப்பட்டது? எவரை காரணியாக வைத்து அல்லாஹ் இறக்கினான்? யார் மீது அல்லாஹ் இறக்கினான்? இந்த முஸ்லிம் சமூகம் படிப்பு படிப்பு என்பதாக உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்களே, குர்ஆன் ஒரு நாளாவது பிரட்டி பார்த்திருப்பானா? குர்ஆன் எல்லாம் இந்த பள்ளிவாசல்கள்ல தூசி தட்ட வேண்டிய நிலைமை, ஊடுகள்ல தூசி தட்ட வேண்டிய நிலைமை. யாருக்கு இறங்கின குர்ஆன்? சிந்திச்சு பாருங்க. இத்தனை வருஷமா தொழுறாங்க ஒரு கூட்டம், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தமே தெரியாது. எத்தனையோ படிப்பு படிச்சிருக்கிறார்கள், எத்தனையோ PhDகள் முடிச்சிருக்கிறார்கள், எத்தனையோ டாக்டரேட்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எந்த குர்ஆனை சுமந்தால் இந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவானோ அந்த குர்ஆனை இந்த சமூகம் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டது. சாதாரண குர்ஆனா சகோதரர்களே? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆன் இருக்குதே, இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் மலையின் மீது இறக்கினால், அல்லாஹ் ஜபலின், அல் ஜபல் என்று குறிப்பாக சொல்லவில்லை, ஜபலின் என்பதாக எந்த மலையாக இருந்தாலும் சரி, நக்கீரா, எந்த மலை, இந்த இலங்கையில உள்ள மலை, இந்தியால உள்ள எவரெஸ்ட், ஆப்பிரிக்கால உள்ள கிளிமஞ்சாரோ, முழு உலகத்தில் உள்ள எல்லா மலையையும் ஒன்று சேர்த்து இறக்கினாலும் அல்லாஹ் சொல்றான், லரஐதஹு காஷியா முத்தஸத்தியா மின் ஹஷ்யத்தில்லாஹ், முழு மலைகளும் அல்லாஹ்வுடைய பயத்தால துண்டு துண்டா வெடிச்சு சிதறுமா. மலைகளுக்கு கூட சுமப்பதற்கு சக்தி இல்லை இந்த குர்ஆனை, மலைகளால் கூட தாங்க முடியாது. அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு முறை என்னுடைய தொடைக்கு மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் இருந்தது. வஹி இறங்கும் போது நான் நினைத்தேன் இந்த எலும்பு உடைஞ்சிருமோன்னு நினைச்சேன். அவ்வளவு பாரமான குர்ஆன் இது. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, அல்லாஹ் சொல்றான், பாரமான குர்ஆன் இது. மலைகள் கூட சுமக்க மறுத்த குர்ஆனை இந்த உலகத்தில் சுமந்தது யார்? யார் சுமந்தது? மலைகளுக்கு கூட சுமக்க சக்தி இல்லாத இந்த குர்ஆனை அல்லாஹ் சுமத்தாட்டியது. நஸல பிஹிர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். அல்லாஹ் சொல்றான், மலைகள் சுமக்க மறுத்த குர்ஆனை சுமந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு. 23 வருடங்களாக இந்த குர்ஆனை சுமந்து முழு உம்மத்துக்கும் படித்து கொடுத்து, சகோதரர்களே, இந்த உம்மத்தை நேரான வழியில் நடத்துவதற்காக அல்லாஹ் வழிகாட்டிய ஒரு வழிதான் இந்த குர்ஆன். ரமலான் மாதத்துல நாங்க கையில் எடுக்கணும் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆனுக்கு ஒரு பெயர் சொல்றான், ரூஹ். குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆனுக்கு பல பெயர் சொல்றான். அதுல ஒரு பெயர் தான் குர்ஆனுக்கு சொல்றான், ரூஹ். وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا. அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு நாம் ரூஹை வஹியாக தந்தோம். இத விளங்கப்படுத்துறேன்டா. உதாரணமா ஒரு மனுஷர் இருக்கார், அழகான மனிதர், அழகான கை, அழகான கால், வெள்ளை வெள்ளையர்னு பளிச்சுன்னு இருக்கார், பல்லும் நல்லா இருக்கு, புருவமும் நல்லா இருக்கு, முகம் எல்லாம் வெளிச்சமா இருக்குது, பாடி பில்டர், ஜிம் பொடியோட இருக்கார், எல்லாம் இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் இல்லை, என்ன? ரூஹ் இல்ல. என்ன இல்ல? ரூஹ் இல்ல. இவரை பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன அழகான மனிதர் யாராச்சும் சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? மையத்தொண்டு படுக்குது, ஜனாசா ஒன்று இருக்குது. பணம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், படாடோகம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம், பொலிட்டிக்கல் பவர் இருக்கலாம், எது இருந்தாலும்
யாருடைய வாழ்க்கையில் குர்ஆன் இல்லையோ அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் மையத்துக்கு சமன். மையத்தவன் எது இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான் குர்ஆன் இல்ல. ஏன்? அல்லாஹ் இறக்கினது நம்ம 40ஆம் கட்டத்துக்கு ஓதுறதுக்கு அல்ல, மௌத்தாகினா யாசின் ஓதுறதுக்கு அல்ல, அணு அணுவாக பின்பற்றி வாழ்வதற்கு. அதுக்குதான் இந்த ரமலான் மாதம் பெரிய சந்தர்ப்பம், கையில் எடுக்கணும் குர்ஆன். ஒரு வருஷமா தஃப்சீர் செஞ்சாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் இந்த பிள்ளைகள். ஒரு வருஷமா தஃப்சீர் நடந்துச்சு, இப்ப நடக்குதோ இல்லையோ தெரியாது, விடப்படாது. முழு குர்ஆனுடைய தஃப்சீரும் ஊர்ல படித்து கொடுக்கப்படுவதற்கு சரியான முறையில் குறைந்தது 12 வருஷம் தேவை பொதுமக்களுக்கு. 12 வருஷம் வேணும் இன்ஷா அல்லாஹ். முழு குர்ஆன் தஃப்சீரையும் ஒரு கிழமைக்கு ஒரு கிளாஸ் வச்சு படிச்சு கொடுத்தா எவ்வளவு பெருமதியானது சகோதரர்களே, எவ்வளவு பெருமதியானது. நம்ம கை விட்டுட்டோம். ஆபில்மாருக்கு மதிப்பில்ல, உலமாக்களுக்கு மதிப்பில்ல, வகியை சுமந்தவர்களுக்கு மதிப்பில்லாத காலம். படிச்சிருந்தா மதிப்பு. நாங்க படிப்பை எதிர்க்கிற கூட்டம் அல்ல. நாங்களும் படிச்சு, சிங்களம் படிச்சு, இங்கிலீஷ் படிச்சு, எல்லா மொழிகளையும் படிச்சுதான் போனது மதரசா. ஆனா அது துனியாவோட முடியக்கூடியது. நீங்க கண்ணை மூடினால் உங்களோட கபருக்கு வருவது குர்ஆன். நீ சூரத்துல் முல்க் ஓதினியா? நீ சூரத்துல் முல்க் ஓதினியா? ஒவ்வொரு நாளும் மகரிபுக்கு பின்னால் உனக்கு கபருடைய வேதனை அல்லாஹ் தரமாட்டான். நீ வேற என்னத்தை படிச்சாலும் சரிதான், அது வராது உண்ட வேதனையை தடுக்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனுக்கு இன்னொரு பேர் குர்ஆனில் وَأَنزَلْنَا إِلَيْكُمْ نُورًا مُبِينًا. அல்லாஹ் சொல்றான் குர்ஆனுக்கு நூர். குர்ஆனுக்கு இன்னொரு பேர் என்ன? நூர். நூறுண்டா என்ன? வெளிச்சம், பிரகாசம். உதாரணமா வைங்களே, நூரலியா ரோட்டிக்குது, ரம்புடையால போறாங்க நூரலியா. ஒரு 4 வாகனம் போகுது, அதுல 3 பெரிய லக்ஸரி வெஹிக்கிள், ஒரு பென்ஸ், ஒரு அவுடி, ஒரு ரேஞ்ச் ரோவர் போகுது என்று வைப்போம். இரவு நேரம் 3ம் லைட் ஆஃப் பண்ணிட்டு போறான். எந்த ரோட்டால? ஸ்ரீலங்காலே பயங்கரமான ரோட். விழுந்தா துண்டும் மிஞ்சார். ஒரு புஷ் சைக்கிள் காரன், அவன் ஒன்றும் இல்ல, பெரிய வாகனம் எல்லாம் இல்ல, அவன் லைட்டை போட்டுக்கிட்டு போறான். நீங்க சொல்லுங்க, இந்த 4 பேர்ல இந்த கோடிக்கணக்கான வாகனம் உள்ளவர்கள் தப்புவார்களா, அல்லது லைட்டோட போற புஷ் சைக்கிள் காரன் தப்புவானா? புஷ் சைக்கிள் காரன் தான் தப்புவான். அத போல துனியாவுல உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, நீங்க என்ன தரத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் குர்ஆனை கையில் எடுத்தால் போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போய் சேர்வீர்கள். அப்படி இல்லையா, குர்ஆனை விட்டுட்டீங்களா, நீங்க வழி தவறி விழுந்துருவீங்க, வழி தவறிடுவீங்க. சகோதரர்களே, எவ்வளவு பெருமதியான குர்ஆன் இது! யார் இறக்கியது? எங்கிருந்து இறங்கினது? முதலாவது எங்க இருந்தது? இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். அல்லாஹ் சொல்றான் சங்கையான குர்ஆன், சங்கையான குர்ஆன். ரப்பு, குர்ஆனை பேசிய ரப்பு யார்? மா கர்ரக பிரப்பிகல் கரீம். சங்கையான ரப்பு பேசியது சங்கையான குர்ஆன். அல்லாஹ்வுக்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ, அல்லாஹ்வுக்கு எப்படி முடிவு இல்லையோ, அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இது பிரிண்ட், நாங்க அச்சடிச்செடுத்தது. குர்ஆன் அஸலி, பூர்வீகம், அதுக்கு ஆரம்பம் முடிவில்லை. அல்லாஹ் சொல்றான் சங்கையான ரப்பாகிய என்னுடைய சங்கையான குர்ஆன் முதலாவது இருந்தது ஃபீ கிதாபின் மக்னூன், லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பலகையில தான் அல்லாஹ் அந்த முழு குர்ஆனையும் வச்சிருந்தான். 7வது வானத்தில், 7வது வானத்தில், 7வது வானத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்த குர்ஆன், மலக்குமார்களால் எழுதி பாதுகாக்கப்பட்ட அந்த குர்ஆன், அல்லாஹ் அதை முதலாவது வானத்தில் இருந்து 7வது வானத்தில் இருந்து முதலாவது வானத்துக்கு இறக்க நாடினான். எங்க? முதலாவது வானத்தில் இறக்க நாடினான்.
முதலாவது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளியை வைத்திருக்கிறான். அந்த பள்ளிக்கு பெயர் பைத்துல் இஸ்ஸா, கண்ணியத்தின் பள்ளிவாசல். அந்த பைத்துல் இஸ்ஸால தான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் ரமலானுடைய இரவுல முழு குர்ஆனையும் அல்லாஹ் 7வது வானத்திலிருந்து முதலாவது வானத்துக்கு ஷிஃப்ட் ஆக்கினான். அதுக்கு பின்னால இதே ரமலான் மாதம் ஹிரா குகையில் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40 வயதில் இறங்க ஆரம்பித்த குர்ஆன் படிப்படியாக 23 வருடமாக அல்லாஹ் இறக்கி வைத்தார். சகோதரர்களே, வாழ வேண்டும் குர்ஆனோட. நாம கையில் எடுங்க குர்ஆனை படிச்சு கொடுங்க. பெண்களுக்கு படிச்சு கொடுங்க, ஆண்களுக்கு படிச்சு கொடுங்க. இத போல பெரிய கூட்டங்கள் எடுத்து தஃப்சீர் வகுப்புகள் வைங்க. சூரத்துன் நாஸ்ல இருந்து சூரத்துல் பக்கரா வரைக்கும் படிக்கப்பட வேண்டும். குர்ஆனை கையில் எடுத்த சமூகத்தை அல்லாஹ் ஒரு நாளும் கேவலப்படுத்த மாட்டான். குர்ஆனை படிக்கிற சமூகத்தை அல்லாஹ் ஒரு நாளும் யாருக்கு முன்னாலும் தலை குனிய வைக்க மாட்டான். குர்ஆனை படிச்சு அமல் செய்ய பாருங்க, உங்களை சுத்தியுள்ள அந்நியர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவார். செஞ்சு பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் மூலமாக அல்லாஹ் உங்களை காரணமாக வைத்து உங்களை சுத்தி உள்ளவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் காட்டுவார். ஏன் பெரும் சஹாபாக்களை சஹாபாக்களாக மாற்றியதே குர்ஆன் தானே. ரலியல்லாஹு யாருங்க? வாளை எடுத்துக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை வெட்ட வந்தவர். குறைஷி குலத்துல யாருக்கும் தைரியம் வரல. ஸல்லல்லாஹு, நான் ஒரு ஆம்புல், அவர் சரியான வீரன், யாருக்கும் பயப்படாதவர். வாள் எடுத்தார் கையில, நான் வெற்றேன் முஹம்மதுடைய கழுத்தை. கடந்து போகும்போதுதான் செய்தி வந்தது, நீ முகம்மதை வெற்றது 2வது விஷயம். முதலாவது உண்ட தங்கச்சி பாத்திமா, அவட கணவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, உண்ட குடும்பத்தை முதல் போய் பாரு. சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. வந்த ஆத்திரம், கோபம், சுப்ஹானல்லாஹ், போன போக்கலாம் பலார்னு விட்டார். ஒரு அற தங்கச்சியுடைய கண்ணம் வெடிச்சு ரத்தம் வந்து. சமூகத்தின் விரோதி. புதிய மார்க்கத்துக்கா போனாய்? புலியோட பிறந்தது புலியா தான் இருக்கு. புலியோட பூனைக்குட்டி பிறக்குமா? புலியோட எலிக்குட்டி பிறக்குமா? அவ உமரோட பிறந்தவ. அதே வீரம், அதே தைரியம். உமரே, நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், உன்னால என்னத்த முடியுமோ செய். இப்பதான் பார்த்தாரு, பொம்பளையுடைய கண்ல இருந்து ரத்தம் வடியுது கண்ணத்துல. இப்ப வெக்கம் வந்துட்டு போய் ஒரு பொம்பளை கடிச்சிட்டேனே. வீரன் ஆம்பளை பொம்பளை கடிக்கிறே, வீரமான ஆம்பளை பொம்பளை கடிச்சு கப்படுக்கிறா. இப்ப பொம்பளையில ஆம்பளை கடிக்கிற காலம் அது வேற. அப்ப எல்லாம் ரெடி ஆறிக்கு வீட்டுல சிலாக்கள் 1000 கேஸ், 1000 டிவோர்ஸ் கேஸ். சுப்ஹானல்லாஹ். எனக்கு இப்ப போல சிரிப்பும் தான் கவலை. என்ன 50 கல்யாணம் நடந்தா 25 கல்யாணத்துல கதை முடிஞ்சு. அதுல 25 கல்யாணத்துல 15 கல்யாணம் பொண்டாட்டி மாத்த அடி வாங்குற கல்யாணம். காலிமாட்ட கேளுங்க, சிரிப்பறிக்குது. டீ ஊத்த தெரியாதாம், டிவோர்ஸ் தாங்க. முட்டை பொறிக்க தெரியாதாம், டிவோர்ஸ் தாங்க. என்னென்னது கேட்டு வருவானோ தெரியா. சகோதரர்களே, பார்த்தார், பொம்பளையுடைய கன்னத்திலிருந்து ரத்தம் வருது. நீங்க என்னமோ சத்தம் போட்டு ஓதிட்டு இருந்தீங்களே, என்ன குர்ஆன் அந்த பிரதியில கண் படு ரலியல்லாஹு பார்வை போகுது. அது என்ன? அது குர்ஆன். அது தான் எனக்கிட்ட, உனக்கிட்ட தரையல. நீ நஜீஸா இருக்க இல்லத்தா, குளிக்காமல் உண்ட கையில தரமாட்டேன் நான். நிர்பந்தமாக குளிச்சிட்டு வந்து அது என்னன்னு பார்த்தா, யோசிச்சு பாருங்க, ஒரு தரம் முதன் முறையாக அல்லாஹுடைய வேத வசனத்தில் ஒரு வசனத்தை கண்ணால் பார்த்து வாசித்தார். இன்னனி அன அல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி. நான் தான் அல்லாஹ்,
நான் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்ன்ற வார்த்தையை கேட்டா கல்பு பதறணும். முஸ்லிமுக்கு ஈமான் உள்ளவன் நெஞ்செல்லாம் பதறணும், ரோமம் எல்லாம் சிலிர்க்கணும். நான் தான் அல்லாஹ். கண்ணால காணாத ரப்பவன், கல்பால நம்பின ரப்பு அவன், கியாமத்து நாள்ல நாங்க பார்ப்பதற்கு ஆசைப்படும் ரப்பு அவன், உலகத்தில் யாரும் காணாத ரப்பு அவன். அவன் அந்த ஒரு திருநாமம், அதான் அதிகமான உலமாக்கள் கருத்து. இஸ்முல் ஆலம், இஸ்முல் ஆலம் அல்லாஹ் என்ற வார்த்தை தான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிட்டு துவா கேட்டா உடனே கபூலாம். மகத்தான பேரல் லஃப்லுல் ஜலாலா, அர்த்தம் இல்லது. அல்லாஹ் தமிழ்லையும் அல்லாதான், சிங்களத்திலையும் அல்லாதான், அரபிலையும் அல்லாதான். அது ஒப்பற்ற ஒரு வார்த்தை. அது குர்ஆன்ல 2000க்கு மேற்பட்ட இடங்களில் வரும் வசனம். அது இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், நிச்சயமாக நான் மட்டும் தான் அல்லாஹ். அதான் அதுக்கு அர்த்தம். அனல்லாஹ் இல்ல, இன்னனி அனல்லாஹ், நான் மட்டும்தான் அல்லாஹ். ஃபிரௌனும் அல்லாஹ் இல்ல, நம்ரூதும் அல்லாஹ் இல்ல. நீங்க வேற வேற யாரையெல்லாம் வணங்குறீங்களோ அது அல்லாஹ் அல்ல. பச்சை பொய், அதெல்லாம் பச்சை பொய். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். நம்ரூத் சொன்னாரே, நான் தான் அல்லாஹ், நான் தான் ரப்பு, உலகத்திலே ஆட்சி கொடுக்கப்பட்டால் நான். அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியை 4 பேருக்கு கொடுத்தான். 2 காஃபிர், 2 முஸ்லிம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் ஜாமி' லி அஹ்காமில் குர்ஆன் இந்த தஃப்சீர் எழுதுறாங்க. தஃப்சீருல் குர்துபி. 2 காஃபிர், 2 முஸ்லிம். 2 முஸ்லிம் யார்? ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். 2 காஃபிர், முதலாவது நம்ரூத், இரண்டாவது புக்தனஸர் என்று சொல்பவன். இவங்க 4 பேர் தான் முழு உலகத்தை மாண்டாக்க. அதுலயும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஆட்சி யாருக்கும் கிடைக்குது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அது தனிப்பாடம். அது இன்ட்ரெஸ்டான, ஆச்சரியமான, அபூர்வமான ஆட்சி. எந்த அளவுக்கு என்றால் ஜனாசாவாக நின்று ஆட்சி செய்தவர். எந்த நாட்டு ஜனாதிபதி மௌத்தானாலும் ஒரு கிழமை தான் வச்சிருப்பான். அது உள்ள மருந்தெல்லாம் போட்டு வைப்பானுகள். மர ஒரு கிழமைக்கு அங்கால அது ஊற ஆரம்பிச்சு, மர கொண்டு போய் பத்த வச்சிருவான், இல்லாட்டி புதைச்சிருவான். இது எப்படி ஜனாதிபதி? மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, வேலை நடக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக மகா சக்கரவர்த்தி, மனிதர்கள் அல்ல பாஸ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினது மனிதனா? ஜின்கள், காலடியில ஜின்கள். இப்படிண்டா வரும், அப்படிண்டா போகும். ஜின்களை வைத்து பள்ளிவாசல் வேலை நடக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸால அண்டர் கிரவுண்ட் தான் இருக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி. இப்ப தெரிகிறதெல்லாம் சுலைமான் நபி கட்டினது அல்ல. அங்க இருக்குது காத்தாங்குடியில இருக்கிற பள்ளிக்கு பேர் பலஸ்தீன்ல குப்பத்து சஹ்ரா. அதுக்கு முன்னால ஒன்றிக்கு மஸ்ஜிதுல் கிபலி, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடித்தளம் போட்ட பள்ளி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சியில் 5000 பள்ளி கட்டினார். அதுல ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸால இருக்கிற பள்ளி. பள்ளிவாசல் வேலை நடக்குது, சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருக்கார். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், சுலைமானை நாம் மௌத்தாக்க நாடினோம். பள்ளிவாசல் வேலை நடக்குது, ஜனாதிபதிக்கு மௌத் வரப்போகுது. இப்படி நிற்கிறார் அசாவை வைத்துக் கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். செங்கோலை ஊன்றி வேலையை பார்த்து கொண்டு நிற்கிறார். அல்லாஹ் ரூஹ் எடுத்துட்டார், மௌத்தாயிட்டார். ஆனா ஜனாசா உழல்ல, ஜனாசா கீழே விழல்ல, ஜனாசா நிக்குது. இப்ப இப்படியே கண்ணை திறந்த நிலையில ஜனாசா நிக்குது. அல்லாஹ் சொல்றான், மாதல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதன். அல்லாஹ் சொல்றான், அப்படியே நின்றார். பள்ளிவாசல் வேலை நடக்குது. சரியா பள்ளிவாசல் கட்டி முடியும் போது, பள்ளிவாசலை கட்டி முடியும் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை, செங்கோலை கரையான் திங்க ஆரம்பிக்குது. ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. பள்ளி கட்டி முடிய அசா 2ஆ உடைஞ்சி ஜனாசா அப்படியே கீழே சாய்ந்தது. பலம்மா ஹர்ர,
கீழே விழுந்ததுக்கு பின்னாலதான் தெரியுமாம், ஆஹா இவர் எப்பயோ மௌத்தா போயிட்டார். தெரிஞ்சிருந்தா நாங்க தப்பி ஓடி இருக்கலாமே. ஜின்னுக்கெல்லாம் விடுதலை. காத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, ஜின் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, மிருகங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, முழு உலகமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில். ஈமானோட கொடுத்ததால சரியா பாதிச்சார். ஈமான் இல்லாம கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவ்வளவுதான். சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள், மௌத்தா போய் 1 வருஷம் ஜனாசாவாக நின்று உலகத்தை ஆண்டவர். ஜனாசாவாக 1 வருஷம் நின்று உலகத்தை ஆண்டவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படி ஆட்சி? நம்ரூத் சொன்னார், யாருண்ட அல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க, 16 வயசு புள்ள, 16 வயசாம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். இந்த ஆயத்துக்குள்ள பாருங்க, பத்தன் வாலிபர்ண்டா 16 வயசு, ஓயல் படிக்கிற புள்ள. இப்ப நல்லா போன பார்க்கலாம். ஓயல் படிக்கிற புள்ளையால என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஓயல் படிக்கிற வயசுல தீன் ஹயாத்தாக்கப்பட்டது. இப்ப ஓயல் படிக்கிற வயசுல போன் ஹயாத்தாக்கப்படுது. வாலிபர்களை ஒரு ஸ்மார்ட் போனை வச்சு நாசமாக்கி போட்டாங்க யூதன். உறுதி எடுங்க சகோ, தூக்கி குப்பையில போடுங்க. அத்தியாவசிய தேவைக்கு பாதிங்க. விடிய 2 மணி 3 மணி வரைக்கும் அதுக்குள்ள பூந்துட்டு இருந்துட்டு சுபகம் இல்லாம சகருக்கு உம்மா எழுப்பாட்டி கட்டணும் தூண்ல, அப்பயும் எழும்ப மாட்டான். என்ன காரணம்? அவர் சுப்ஹானல்லாஹ் முதல்ல விக்ரு முதல்ல அதுக்குள்ளே இருந்துட்டு தூங்கினார். கருத்திரியம். அதுல என்ன பாக்குற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறா பாக்குற? 2 மணி வரைக்கும் என்ன வேலை? மூசா நபியை பத்தி படிக்கிறாரா அல்லது தஃப்சீர் படிக்கிறாரா? அவ தஃப்சீர் படிச்சு கொடுக்கான், அவட தஃப்சீர். இதான் நடக்குது துனியால. இதெல்லாம் பொய்யா? உலகத்துல முக்காவாசி இப்படித்தான் இருக்கு. உங்களோட படிக்கிற பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு கிளாஸ்ல 100 பேர் 10 பேர் பள்ளியில இருக்கீங்க, மத்த 90 பேர் எங்க? உங்களோட ஐசிபிடி கேம்பஸ்ல உள்ளவன் எங்க? உங்களோட விகாஸ் கேம்பஸ்ல உள்ளவன் எங்க? உங்களோட கிளாஸ் ரூம் ஸ்கூல் ரூம்ல இருக்கிறவன் எங்க? இவங்கெல்லாம் எங்க? இவங்கெல்லாம் அங்க ஒரு மூலையில அவங்க கொண்டாங்க பள்ளிக்கு. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கால்ல விழுங்க. இந்த காலை பிடிச்சு கேட்கிறேன், வா இந்த ரமலான் மாதத்துல அவர் தௌபா செய்யி, அதெல்லாம் ஒரு மூலையில வை, கொஞ்சம் குர்ஆன படினி, தஃப்சீர படினி. அவன் மாறினான் என்றா நீங்க சொர்க்கவாதியா மாறுவீங்க. இதுக்குத்தானே இந்த பயான் எல்லாம். என்னத்துக்கு நான் வரணும் 350 340 கிலோமீட்டர்ல இருந்து? என்னத்துக்கு பயான்? என்னத்துக்கு ஏற்பாடு? எவ்வளவு கஷ்டப்பட்டு 1000 கோல் அடிச்சு என்னத்துக்கு? சமூகம் அல்லாஹ்வோட நெருங்கடும். மദ്രസാர நோக்கமும் அதுதான், பள்ளிவாசல்ற நோக்கமும் அதான், தஅவத்துடைய நோக்கமும் அதான். என்னென்ன அமல்கள் நாங்க செய்யறோமோ எல்லாத்துடைய நோக்கமும் இந்த சமூகத்தை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகும். எல்லாரும் சொர்க்கவாசி ஆகணும், இங்க யாரும் நரகவாசி ஆகக்கூடாது. இதான் நோக்கம். தலைப்புலதான் இருக்கேன், மறந்துடாதீங்க. நம்ரூத் சொன்னாராம், யாருண்ட அல்லான்னு கேட்டாராம். அல்லாஹ் பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசிச்ச வசனத்துல இருந்து இப்ப நம்ரூத்ல நிக்கி வரும் இன்ஷா அல்லாஹ். திரும்ப கேட்டாராம், யார் அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், எந்த அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் நினைத்தால் மௌத்தாக்குவான், அவன் நினைத்தால் ஹயாத்தாக்குவான். நம்ரூத் சொன்னாராம், இது பெரிய வேலையா? இதெல்லாம் பெரிய வேலையா? நானும் செய்வன் தானே, நீ எப்படி செய்வாய்? தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருவனை கூப்பிட்டு நீ போண்டானா, சும்மா திரிஞ்ச ஒருவனை கொண்டாந்து கழுத்தை வெட்டி போட்டானா. சாவ இருந்தவனை நான் ஹயாத்தாக்கி போட்டேன், சும்மா திரிஞ்சவனை மௌத்தாக்கி போட்டேன், நான் நினைச்சா செய்வேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், فَإِنَّ اللَّهَ يَأْتِي بِالشَّمْسِ مِنَ الْمَشْرِقِ فَأْتِ بِهَا مِنَ الْمَغْرِبِ. என்ற அல்லாஹ் இன்னொரு வேலை செய்வான். அது என்ன தெரியுமா? ஏண்ட அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையிலிருந்து உதிக்க வைப்பான். நீ ஒரு ஆம்பளை அரசனண்டா மேற்கு திசையிலிருந்து உதிக்க வைப்பான். வாய பொத்தினார், வாயடிச்சு போனான் காபிர். அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பின்னாலதான் தூக்கி நெருப்புல போட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவரை அல்லாஹ் விடுவானா? சகோதரர்களே, அல்லாஹ் விடுவானா? قُلْنَا يَا نَارُ كُونِي بَرْدًا وَسَلَامًا عَلَى إِبْرَاهِيمَ.
முழு உலகத்திலேயும் உள்ள நெருப்பு அல்லாஹ் கூலாக மாத்தினான். நெருப்பு கூலாகுமா? ஆகும். நீங்க அல்லாஹ்வுக்காக மாறினால் அல்லாஹ் நெருப்ப கூலாவுமாக்குவான், கூல நெருப்பாகவும் மாற்றுவான். அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு எதுவும் பெருசல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அவனோட நமக்குள்ள தொடர்பத. அல்லாஹ்வோட நீங்க தொடர்பாகிறதுக்கு ஆக பெரிய கை வசீலா சாதனம் தான் இந்த குர்ஆன். இந்த ரமலான் அல்லாஹ் இறக்கி தந்த குர்ஆன் கையுற்றப்படாது. நாம ஒரு வசனம் தானே, இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி, நான் தான் அல்லாஹ், என்னை மாத்திரம் வணங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வெட்ட வந்த அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகமெல்லாம் மாறுது. முகமெல்லாம் ஒரு வசனம் சுப்ஹானல்லாஹ் 50 வருஷமா ஓதுறான் குர்ஆனே குர்ஆனே, ஒன்றுமே மாறுது இல்லை. அர்த்தம் விளங்கினாத்தானே மாறுறது. யோசிச்சு பாருங்க, ஒரு வசனத்தை நேற்று ஒரு மையத்து விழுந்துட்டு, உதாரணம் சொன்னா தான் நல்லா விளங்குற சமூகத்துக்கு. அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, ரசூலுடைய சுன்னத்து. நேற்று ஒரு மையத்து, உங்களுக்கு நெருக்கமான மையத்து. இன்றைக்கு அந்த ஜனாசாவை மறப்பீங்களா? நீங்க நாளைக்கு மறப்பீங்களா? நாளை அன்றைக்கு மறப்பீங்களா? ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? ஒரு கிழமை போகும் ஒழுங்கா சாப்பிடுறது உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருடைய ஜனாசா. ஒரு குர்ஆன் வசனத்தால் நீங்க தாக்கப்பட்டு ஒரு நாளாவது அதை யோசிச்சிருப்பீங்களா? ஒரு நாளாவது ஒரு குர்ஆன் வசனம், ஒரு கரண்டா உங்களுக்கு பட்டு இப்படி ஒன்று இருக்கே, கியாமத் இருக்கே, நரகம் இருக்கே, சொர்க்கம் இருக்கே, நான் எப்படி தப்புறது? சுதைஸ் மட்டுமா தக்பீர் கட்டின அழுவது? நாங்க அழ வேண்டிய சமூகம். ஷுரைம் மட்டுமா ஃபாத்திஹா சூரால் அழுவார் இமாம் ஷுரைம்? அவ்வாறு இல்ல இப்ப இமாம் ஃபாத்திஹா சூரால் அழுவாங்க. ஏன்? அதுல ஊறி போயிட்டாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி ஓதி அழுது 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 விடிய விடிய அழுவான். சொல்றாங்க, என்ற மாப்பிள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தார், போர்வைக்குள்ள எனக்கு பக்கத்துல தூங்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கூட தூங்கல. சொன்னார், தஈனி ஆயிஷா, என்ன விடு கொஞ்சம், அத்தஅப்பது லிரப்பி, அல்லாஹ்வை வணங்க போறேன், என்ன கொஞ்சம் உர்ரியா. கையை எடுத்துட்டு போனார், உது செய்தார், தக்பீர கட்டினார், தொழுதார், குர்ஆனை ஓத ஆரம்பித்தார். கண்களால் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது, தாடியும் நனைந்தது, நெஞ்சும் நனைந்தது. 2 ரக்காத் தான் தொழுதார் இரவு முழுக்க. பிலால் வந்து சுபஹுக்காதான் சொன்னார். யார தொழுக? நம்முட தலைவர் தொழுக. இன்னைக்கு தொழுகையில தக்பீர கட்டி யாப்போட்டும் இல்ல, பாஸ்போர்ட்டும் இல்ல, விசாவும் இல்ல, கனடா, அமெரிக்கா, பெப்புவா நியூகினியா, ஆஸ்திரேலியா எல்லாத்துக்கும் போய் வந்து சேருவோம். ஏன்? அர்த்தம் தெரியாது. இனி ஃப்ரீயா போக வேண்டியதுதான். அர்த்தம் தெரியாது. குறைஞ்சது தொழுகையில ஓதல்களுக்காவது அர்த்தத்தை படிக்கலாமே. எவ்வளவு நாள் போகுது? 10 வருஷமா போகுது. தொழுக சீரான சகோதரர்களே, அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு சீராகும். நாங்க கை ஏந்தினா அல்லாஹ்ட உதவி அல்லாஹ் இறக்குவான். இதுக்குத்தான் முயற்சி செய்யறது. இந்த சமூகம் நமக்கு வேணும். இப்படியான சமூகம் தான் வேணும். இந்த கல்லேலியால யாருமே பெரிய கொப்பியுள்ளர் இல்லைன்னு வைங்களேன், அதை பத்தி அல்லாஹ்க்கு டோன்ட் வரி. அல்லாஹ் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ்க்கு தேவை இந்த கல்லேலியா முழுக்க தொழுவுதா, இந்த கல்லலியா குர்ஆன படிக்கிறா, இந்த கல்லலியா பெண்கள் மறைந்து வாழ்றாங்களா? இதுதான் அல்லாஹ்வோட உதவி இறங்குறதுக்குரிய அடிப்படை. அல்லாஹ் பணக்காரனை பாக்குறல்ல, அல்லாஹ் படித்தவனை பாக்குறல்ல, அல்லாஹ் பட்டமுள்ளவனை பாக்குறல்ல. அல்லாஹ் பார்ப்பது அவன்ட மார்க்கத்துக்கு நாங்க கொடுக்கிற முக்கியத்துவம், அவங்களோட தீனுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம். ஒரு வசனம் சகோதரர்களே சொன்னார், என்னை முஹம்மதிடம் கொண்டு போங்க. கொலை செய்ய வந்தவர். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த பேரை சொன்னாலே நடுங்குது கல்வி. அமர் அதை சொல்றதுலே ஒரு கம்பீரம், அதை சொல்றதுலே ஒரு பெருமை. நானும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சஹாபாக்களை படித்தேன். அதை போல ஒரு ஆச்சரியமான வரலாறு நான் படிக்கிறேன். உலகத்தையே தலகீழா புரட்டினார், உலகத்தை தலகீழா புரட்டினார். நைல் நதிக்கு கடிதம் எழுதுறதா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்துக்கு கடிதம் நம்ம எழுதி போட்டா
ஓடுற ஆறும் பத்தி போயிட்டு. நம்ம ஒரு கடிதத்தை எழுதி அங்கால போய் கோல் பேஸ் கடல்ல போட்டா கடல் பின்னால ஓடு, பின்னட கடிதம் போடுறான். நடக்குமா? நதிக்கு கடிதம் எழுதியவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி, மிஸ்ருடைய கவர்னர், எகிப்துடைய கவர்னர். அங்க என்ன செய்வானா, வருஷத்துக்கு ஒருக்கா நைல் நதி வத்துமா. வத்தினத்தோட அவன் மூட பழக்க வழக்கம், ஒரு பொம்பளைய அழகா உடுப்பாட்டி நகனத்தெல்லாம் போட்டு நைல் நதியில புடிச்சு தள்ளி விடுற, செத்து போகும். அவ பலி கொடுத்தா நைல் நதி பெருக்கெடுத்து ஓடுமா. இது ஒரு மூட நம்பிக்கை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை, இதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை, இது பச்சை ஹராமான வேலை, இதுக்கெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம், ஒரு நாளும் நடக்காது. அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சு பாக்குறதானே. நைல் நதியும் வத்திச்சு ஓடுற மாதிரி இல்லை. சொன்னாங்க, நாங்க சொன்னதானே இதை செஞ்சா நைல் நதி ஓடும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்களாம், இது இன்னொரு சங்கடம் உண்டாயிரும், இன்னொரு சிக்கலுக்குள்ள நம்ப மாட்டிருக்கோம். உடனே எழுதினாங்க கலீஃபாக்கு கடிதம். ஆளுநர், கவர்னர், பிரசிடென்ட் கடிதம் எழுதுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி சொன்னாரா, இப்படி ஒரு பிரச்சனை, நான் என்ன செய்ய? பதில் கடிதம் 2 வருது. ஒன்று கவர்னருக்கு வருது அம்ர் இப்னு ஆஸுக்கு, 2வது கடிதம் நைல் நதிக்கு வருது. முதலாவது கடிதம் எழுதப்பட்டிருக்குது, இந்த கடிதத்தை 2வது கடிதத்தை நீங்க நைல் நதியில போடுங்க. முழு மக்களையும் கூட்டி நைல் நதிக்கு போடப்பட்ட கடிதத்தை வாசித்தார். இன் குன்த தஜ்ரி மின் கிபலி நஃப்ஸிகி ஃபலா தஜ்ரி, ஏ நைல் நதியே, நீ உன்னுடைய இஷ்டப்படி ஓடுவதாக இருந்தா நீ ஓடப்படாது. அல்லாஹ் உன்னை ஓட வைக்கிற சக்தி உள்ளவனாக இருந்தால் நான் அல்லாஹ்விடம் சொல்கிறேன் உன்னை ஓட்டுமாறு. எப்படி வார்த்தை, அந்த வார்த்தையிலேயே ஈமான், எழுத்துல ஈமான், எவ்வளவு பவர் இருக்கணும், அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கணும். ஓட்டதுதான் தாமதம். 16 அடி உயர்ந்துச்சான் தண்ணி. முழு எகிப்து வாசிகளும் முழு மிஸ்ர் வாசிகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 16 அடி உயர்ந்த தண்ணீர் இன்றைக்கு வரைக்கும் நைல் நதி வத்தல ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு குர்ஆன் வசனம் மாத்திய மனிதர், ஒரு குர்ஆன் வசனம் மாத்தியவர். இன்னைக்கு உலக இஸ்லாமிய வரலாற்றிலே அவரை போல ஒரு கலீஃபா வரவும் இல்லை, வரவும் முடியாது. வரலாறு பிரட்டி படிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளவு நீளம், எவ்வளவு நியாயம். இன்னைக்கு பதவிக்கு வந்தா அவரோட பணம் கூடுது, பட்டம் கூடுது, 1 வீடு 2 வீடு ஆகுது, 3 வீடு 4 வீடு ஆகுது. ஒரு நாள் போறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு ஒட்டகம் ஒன்று, நல்ல கொழுத்த ஒட்டகம் ஒன்று இருக்கு. கேட்டாங்களா, இது யார் ஒட்டகம்? இது உங்களோட மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம். அப்துல்லா கொஞ்சம் வர சொல்லுங்க. அப்துல்லா வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்களா, எல்லா ஒட்டகத்தை விட உண்ட ஒட்டகம் எப்படி பெருசாரி? எல்லா ஒட்டகத்தை விட உன்னுடைய ஒட்டகம் மட்டும் ஏன் சைஸா இருக்குது? அது எனக்கு என்ன தெரியும், எல்லாரையும் மாதிரி தான் நானும் மேய விட்டேன், அது சைஸா இருக்குது. இல்ல இல்ல இல்ல, நீ உண்ட ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்திருப்ப, வந்ததோட மற்ற மக்கள் தான் சொல்லியிருப்பாங்க, அமீருல் மூமினீன் மகன் வாரார், ஜனாதிபதியில மகன் வாரார், அவருக்கு நல்ல இடத்தை கொடுங்க என்று கொடுக்க வச்சுட்டு மக்கள் எல்லாம் புள்ளில்லாத இடத்துல ஒட்டகத்தை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதனால கொளுத்த ஒட்டகம் தான் இது. உடனே இந்த ஒட்டகத்தை வித்து மெலிஞ்ச ஒட்டகத்துல விலை என்னையோ அந்த விலையை நீ எடுத்து மிச்ச சல்லிய அரசாங்க பொது நிதியில போடு. எப்படி ஆட்சி, எப்படி அதிகாரம்! இதான் அந்த பெயர் உலகம் அழியும் வரைக்கும் நிலைக்குது. உலகத்துல சொர்க்கத்துல தூங்குற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். ரௌவால கபர் உலக மக்களும் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் ஏன் சொல்றாங்க? எந்த நிமிடம் கூட சலாம் சொல்லாத நிமிடம் இல்லை அந்த மண்ணில். 24 மணித்தியாலமும் லட்ச லட்சமான மக்கள் அங்க போய் அந்த சீதேவிகளுக்கு சலாம் சொல்றாங்க. ஏன்? உலகத்துல குர்ஆனால மாறியவர்கள் அவங்க. ஆகையால் சகோதரர்களே, நம்முடைய சமூகம் முன்னேறணுமா? இந்த ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுங்க. குர்ஆன் தான் என்னுடைய வழிகாட்டி, குர்ஆன் தான் என்னுடைய முன்னுதாரணம். குர்ஆனை கையில் எடுப்பேன் நான். உங்க குடும்பத்துல இருக்கிறாங்களா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா, குறைஞ்சது ஒருவரையாவது குர்ஆனை சுமக்க வைங்க.
ஹாஃபிலாக்குங்க, ஆலிமாக்குங்க, முஃப்தியாக்குங்க, சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்கும். இன்னைக்கு இந்த கல்லலில எத்தனை ஹாபிஸ்மா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது ஒரு 50 ஹாஃபில்மார், ஒரு 20 ஹாஃபில்மார், ஒரு 30 ஹாஃபில்மார் இந்த ஊர்ல உருவாகும். இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு குர்ஆன சுமந்த பிள்ளைகளா இந்த முஸல்லாக்களை அலங்கரிக்கும். அதுக்கு பின்னால விளங்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஊர்ல எப்படி பரக்கத்தை இறக்குவான்னு. கையில் எடுப்போமா குர்ஆனை இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்ட மிகப்பெரிய பாக்கியம் தான் இந்த குர்ஆன். ஆகையால் இந்த ரமலான் மாதத்துல இந்த குர்ஆனுடைய பெருமதியை மட்டும் பேசலாம். எவ்வளவு நேரம் கபூர்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்தது ஹாபிஸுக்கு. யுத்தம் நடக்குது, சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீது. 2 சஹாபாக்களுக்கு ஒரு கபர் வெட்டினான். 2 சஹாபிக்கு ஒரு கபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல வைக்க போகல கேட்பாங்களாம், ஐயுஹும் அக்ஸரு அக்ஸன் லில் குர்ஆன், ஐயுஹுமா அக்ஸரு அக்ஸன் லில் குர்ஆன். இவங்க 2 பேர்ல யாரு கூடயா குர்ஆனை பாடமாக்கின? யா ரசூலுல்லாஹ், இவர் பாடமாக்கின. அவரைத்தான் முதலாவது கபர்ல வைப்பாங்களா. தபூக்குடைய யுத்தம் நடக்குது. உமர் இப்னு ஹிஸாம்ங்கற சஹாபியோட கையில கொடி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கொடியை வாங்கி ஸைத் இப்னு சாபித் உம்மத்துடைய காரியுடைய கையில கொடுத்தார். உமர் இப்னு ஹிஸாம் வந்து கேட்டாராம், யா ரசூலல்லாஹ், ஏன் ஏண்ட கையில இருந்த கொடியை வாங்கி அவருடைய கையில கொடுத்தீங்க? ஹல் பலகக அன்னி ஷை, யாராவது என்ன பத்தி தவறா சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல, வலாக்கின்னல் குர்ஆன முகத்தம், உன்னை விட அவர் குர்ஆனை பாடமாக்கியவர், அதனால் உன்னை விட அவருக்கு முன்னுரிமை. அல்லாஹ் முன்னுரிமை கொடுத்தது குர்ஆனை சுமந்தவர்களுக்கு, ரசூல் முன்னுரிமை கொடுத்தது குர்ஆனை சுமந்தவர்களுக்கு. நாமளும் முன்னுரிமை கொடுக்கணும் குர்ஆனுக்கு. நம்முடைய குர்ஆன் அது யாரையும் குர்ஆன் அல்ல, அவங்கட இவங்கட குர்ஆன் அல்ல, நம்முடைய குர்ஆன். நம்முடைய தலைக்கு மேல வைக்க வேண்டிய வேதம் அது. கையில எடுப்போம். இந்த ரமலான் மாதத்துல அதிகமா அமல் செய்வோம். ஈக்கக்கூடிய நாள் மாஷா அல்லாஹ் 8வது வருஷமா அமிஷா இங்க கியாமுல்லை நடக்கிறது. ஒவ்வொரு நாள் நடக்கிறா இல்லையா? ரமலான் ஆரம்பத்துல எத்தனாவது வருஷம்? 8வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும். மாஷா அல்லாஹ், கேட்கப்போகவே சந்தோஷம். பெரும்பாலான ஊர்கள்ல கடைசி 10ல மட்டும்தான் கியாமுல்லை. இங்க ரமலான் ஆரம்பிக்கிறதுல இருந்து கியாமுல்லை தான். எவ்வளவு சந்தோஷம்! இதானே பரக்கத், எவ்வளவு பரக்கத்! சுப்ஹானல்லாஹ். இந்த கூட்டம் உட்கார்ந்து தொழுதா 1 மணிக்கு முழு ரமலான்லையும் அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிருது. இதெல்லாம் உடுபடப்படாது. கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கும். குர்ஆன்கள் முழுமையாக ஓதப்படும். அல்லாஹ்ட ரஹ்மத்தை கொண்டு வர விஷயம் இதெல்லாம். அல்லாஹ்ட பரக்கத்தை ஊருக்கு இறக்குற விஷயம் இதெல்லாம். ஆகையால் அதிகமா குர்ஆன் ஓதுங்க, அதிகமா திலாவத் செய்யுங்க, அதிகமா தராவீஹ்ல கவனம் செலுத்துங்க. கடைசி 10ல விசேஷமாக எந்த நேரமும் அமல்களோட, திக்ரோட, தஸ்பீஹோட, சதகா விசேஷமா திருமதியில வருது, அஃபலு ஸதகத்தி ஸதகத்துன் ஃபீ ரமலான். ஆக சிறந்த சதகா ரமலான்ல கொடுக்கிற சதகா. எவ்வளவு ஏழைகள் இருப்பாங்க, பழமையா வாரவங்க வந்துகிட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கிற வேற சிலவங்க இருப்பாங்களாம். அல்லாஹ் சொல்றான், லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, வெக்கத்தால கையேந்தி கேட்க மாட்டாங்க. அப்படியான ஈமான்தாரிகள் வீட்டுல திங்கிறதுக்கு கொண்டும் இருக்காது, ஆனா யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. இவங்களை தேடி போய் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்ட கட்டளை. இவங்களோட துவா இருக்கிறதே ரொம்ப பவரான. இப்படியான மக்களை தேடுங்க, சதகாக்களை கொடுங்க, ஊர்கள்ல மதரசாக்களை உருவாக்குங்க. இன்னும் செழிப்புகள் அல்லாஹ் உண்டாக்குவான். குர்ஆனை சுமக்கக்கூடிய மக்களை உண்டாக்குங்க, ஹதீஸ்களை சுமக்கக்கூடிய மக்களை உண்டாக்குங்க. எந்த நாளும் மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு, மக்களுக்கு அல்லாஹ்ட பயத்தை உண்டாக்குறதுக்கு, மக்களை பள்ளியோட தொடர்பாக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யலுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டே இருங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரை பொருந்திக் கொள்வானாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானாக. 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள பரக்கத்தான ஒரு ஊராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, அதிகமான ஹாஃபில்களை உருவாக்குவாயாக, ஆலிம்களை உருவாக்குவாயாக, தாயிகளை உருவாக்குவாயாக, முஃப்திமார்களை உருவாக்குவாயாக, முழு உலகத்துடைய கேந்திர ஸ்தலமாக ஆக்குவாயாக.
சிறப்பான இந்த ஏற்பாடுகளை செய்த எல்லாரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, உனக்கு பொருத்தமான மக்கள் வாழக்கூடிய ஊராக கபூல் செய்வாயாக. இங்க இருக்கக்கூடிய ஆலிபர்களை பொருந்திக் கொள்வாயாக, உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, முஅத்தின்களை பொருந்திக் கொள்வாயாக, பெண்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ரமலானுடைய மாதத்திலும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவங்க நசமா போயிடுவாங்க யா அல்லாஹ். அந்த நசமா போன கூட்டத்துல யா அல்லாஹ் எங்களை சேர்த்திடாத யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் யாரையெல்லாம் மன்னிப்பாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் ரஹ்மத் செய்வாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் யார் யாரையெல்லாம் நரகத்தை விட்டும் நீ விடுதலை அளிப்பாயோ அந்த கூட்டத்தில் ரப்பே நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவாயாக. நம்முடைய கடைசி முடிவை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌபா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்குவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா فاعف عنا فاعف عنا. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه والتابعين. دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام. وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك.